ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணேன், கூடவே என்ன ஸ்நாக்ஸ் இன்றைக்கி நான் கொடுத்து விட்டேன், அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு புலாவ் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப ரிச்சாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்வீட்கான குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துடலாம். நல்லா வேகணும், அப்படின்னா தான் குழந்தைங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவையும் 2ஆக கீறி வச்சுக்கலாம். இப்போ கார்ன் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதனால் விசில் போனதுக்கப்புறமா அந்த கார்ன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா உரித்து வச்சுக்கலாம். கூடவே பக்கத்தில் நான் வந்து 2 முட்டை வேக போட்டிருக்கேன். இது வந்து சைட் டிஷ்க்காக. பெரியவங்களாக இருந்தால் நம்ம வந்து காரசாரமாக நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி நம்ம கொடுத்து விட முடியாது. அதனால் நான் முட்டை வேக போட்டிருக்கேன். இப்போ இந்த கார்ன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த 2 பகுதி இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நல்லா உதுத்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போது இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசி தான் நான் வந்து பிரியாணி அரிசி ஊற போட போகிறேன். இந்த 1 கிளாஸ் அரிசியை நல்லா நம்ம வந்து தண்ணியில் அலசிட்டு ஊற போட்டுடலாம். இது வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சா போதும். இப்போ குக்கரில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இவ்வளோ போதும். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் புலாவில் வந்து காரத்துக்காக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டால் போதும். ஒரு நிமிஷம் லைட்டாக மிதமான தீ வச்சு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்கான உள்ளே சேர்த்துக்கிறேன். நம்ம 2 பகுதியாக வேக வச்சோம் இல்லையா, அதில் ஒரே ஒரு பகுதியை மட்டும் நான் வந்து உதுத்து சேர்த்துக்கிறேன். நிறைய நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சாதத்தை விட ஸ்வீட் கார்ன் தான் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அந்த 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசியை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்த்தேன். இப்போ வந்து 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு நான் இன்றைக்கி 1 கிளாஸ் காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு பால், மாட்டுப்பால், அதுக்கப்புறமா வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வந்து 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து விசில் போட்டுடலாம். இப்போது இந்த கேப்பில் வந்து விசில் வர கேப்பில் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஆக்டிவ் பாப்கார்ன் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம கடைகள்லாம் ரெடிமேடாக கிடைக்கும் இல்லையா, அதுதான். குக்கர் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த பேக்கெட்டில் இருக்கிறத நம்ம கொட்டிட்டு லைட்டாக குக்கரை மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பரான பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிரும். சும்மா வீட்டில் இருந்துச்சு, அதனால் சரி இன்றைக்கி பாப்கார்ன் செய்யலாமே அப்படின்னு செஞ்சேன். அது என்னென்னா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கார்ன் வச்சு செய்கிற மாதிரியே ஆயிடுச்சு. லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே. இப்போ பாருங்கள் நம்மளோட புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக அழகாக இருக்குது. அவ்வளோந்தான், நம்மளோட லன்ச் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து கொஞ்சமாக சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வைக்க போகிறேன். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் எண்ணெய், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்போவும் சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான், எந்த மாற்றமும் கிடையாது.
இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு தோசை கல்லில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா 2 சைடும் பரட்டி எடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பீஸா சாஸ் சேர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம வீட்டில் கடைகளெல்லாம் கிடைக்கும் இல்லையா, டொமேட்டோ கெச்சப், அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன் போட்டு நம்ம ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சஞ்சய் எப்போவுமே காலையில் நம்ம இட்லி, பொங்கல் அந்த மாதிரி சாதம் அந்த மாதிரி கொடுத்தா சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்டுட்டு போவான் ஃபுல்லாக. அதனால தான் இப்படி செய்கிறது. அவ்வளோதான். இப்போ நம்ம லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி. நம்ம பெரியவங்களுக்கு வந்து இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுக்கிறேன். இது நம்ம வந்து வெள்ளை சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு நார்மலாக நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணியாரக்கல் தான் இருக்குது. அதை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஏற்கனவே நான்ஸ்டிக்கில் ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது வந்து இப்போது பயன்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரொம்ப நாளாகவே நான் வந்து எனக்கு ஒரு பணியாரக்கல் வாங்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே இந்த கேஸ்ட் அயர்ன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். மற்ற பொருளை கம்பேர் பண்ணும்போது நான்ஸ்டிக்கில் வந்து விலை கம்மியாக இருக்கும். கேஸ்ட் அயர்ன் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கின ஒரு பணியாரக்கல் தான் இது. திரும்பவும் நான்ஸ்டிக்கில் வாங்க வேண்டாம், கொஞ்சம் விலை அதை விட ஒரு மடங்கு கூட இருந்தாலும் பரவாயில்ல, கேஸ்ட் அயர்னில் தான் வாங்கணுன்ட்டு நான் வாங்கினேன். இது உடம்புக்கும் நல்லது. அதனால தான் நான் இது வாங்கினேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 599 ரூபா. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அதோட வீடியோவை வந்து கண்டிப்பாக போடுறேன், அன்பாக்சிங் வீடியோவை. நான் அது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் போடணுன்னு அந்த வீடியோ போடல. சீக்கிரமாகவே அந்த வீடியோவும் நான் போடுறேன். இனிமேல் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இது மாதிரி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.